எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் திரைப்பட இயக்குனராக மட்டுமல்ல, அம்மை ஈழ விடுதலைக்காகவும் ஈழ உறவுகளுக்காகவும் எண்ணற்ற போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்தியவர் என் அண்ணன். இப்போ உள்ள ஜென்சி இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால் பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். தமிழகம் முழுவதும் தன் கால் தடங்களை பதித்து மாவீரர் கூட்டங்களை நடத்தியவர். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது என் அண்ணனுக்கு. நேரத்தை இன்னும் அண்ணன்கிட்ட கொடுத்துருவோம். ஈழ படுகளின் சுவடுகளில் பாகம் 1 பற்றி அண்ணன் திறனாய்வு செய்ய வராங்க. மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் இயக்குனர் கலைஞம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எழுதுறல் நடத்துகிற சுவடுகள் உள்ளிட்ட 4 நூல்கள் திறனாய்வு நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு 25 ஆண்டுகள் அகிம்சை போராட்டத்தை சந்தித்த ஈழ நிலப்பரப்பு 1976 தனது முகத்தை மாற்றியது. வட்டுக்கோட்டை தீர்மானம். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தந்தை செல்வா அவர்கள் இதுகாலம் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகிம்சை போராட்டம் தோல்வியடைந்து விட்டது. சிங்களவன் எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் நாமும் பேச வேண்டுமாகவே இந்த போராட்டத்தை இளையோர் கையிலே கையளிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 50வது ஆண்டு நிகழ்வை யாழ்ப்பாணத்திலே தமிழர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு என்கிற இந்த நூல் குறித்து திறனாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இனப்படுகொலை என்பது தமிழ் இனத்துக்கு மட்டும்தான் நடந்திருக்கிறதா? தமிழர்கள் மட்டும்தான் இந்த பூமி பந்திலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பு ஆர்மேனிய படுகொலைகள் நடந்திருக்கிறது. தம்பி நிலவன் இந்த நூலிலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். கிரேக்க படுகொலைகள் நடந்திருக்கிறது. ருவாண்டா படுகொலைகள் நடந்திருக்கிறது. ஹோலிகாஸ்ட் என்று சொல்லுகிற யூத படுகொலைகள் இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. இந்த படுகொலைகள் எல்லாம் நடந்த போது சர்வதேச சமூகம் அதிர்ச்சி உற்று இனி ஒருபோதும் இந்த நிலப்பரப்பில் பூமி பந்தில் இனப்படுகொலைகள் நடக்க கூடாது என்று பல சட்ட திட்டங்களை இயற்றிய பிறகு இந்த நூற்றாண்டில் நடந்திருக்கக்கூடிய கொடும் துயரம்தான் அந்த இவர்கள் அதிலெல்லாம் பாடம் கற்று இவங்க சட்ட திட்டம் இயற்றி இனி பூமியில இது போன்ற படுகொலைகள் நடக்க கூடாதுன்னு சர்வதேச சமூகம் முடிவெடுத்த பிறகு ஒரு கொடூரம் எம் தேசிய இனத்திலே நடந்திருக்கிறது. தமிழ் தேசிய இனத்திலே தமிழ் தேசிய இனத்தை சிங்கள காடையர்கள் சிங்கள ராணுவம் அழித்து ஒழித்திருக்கிறது. சர்வதேச சட்டங்கள் எதுவும் இதை தடுத்து நிறுத்தல. என் அன்பான உறவுகளை, நிஜத்தடன் நிலவன், நிஜத்தடன் ஒரு சமஸ்கிருத சொல் என்றாலும் நமக்கு தமிழ்ல சொல்றோம் தேசிய கவி அப்படின்னு சொல்றோம். பாவேந்தர் பாரதிதாசன் என்று சொல்கிறோம். அதுபோல நிலவன் நான் சொல்வது அனைத்தும் உண்மை, நான் சொல்வது அனைத்தும் நிகழ்ந்தவை, என் இனத்துக்கு நடந்தவை, அவற்றைத்தான் நான் தொகுத்திருக்கிறேன் என்பதற்காகத்தான் தனக்குத்தானே நிஜத்தடன் என்று நிலவன் ஒரு அடைமொழியை தனக்குத்தானே சூட்டிக் கொண்டிருக்கிறார் என்றுதான்
நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் 2009 நடந்த ஒரு இனப்படுகொலையின் வெறும் செய்தி அல்ல இந்த தொகுப்பு. இனப்படுகொலையின் சுவடுகள் என்பது இந்த 2 நூலும், இந்த நூல் முதல் பாகம் 504 பக்கங்களை கொண்டது. இதுவும் 15 தலைப்புகளை கொண்டது. இந்த நூல் வெறும் இனப்படுகொலை செய்திகளை தொகுத்து இருக்கக்கூடிய வரலாற்று நூல் அல்ல. இந்த வரலாறு என்று சொல்லுகிற போது அதிகாரம் ஒரு வரலாற்றை எழுதினார், அதுக்கு பேர் வரலாறு. ஆனால் எவன் வீழ்த்தப்பட்டானோ, எவன் அடித்து ஒழிக்கப்பட்டானோ, அவன் தன்னுடைய கதையை எழுதினால் அது அந்த வரலாறு அறம் சார்ந்து இருக்கும். அப்படியான ஒரு அறம் சார்ந்த எழுத்துதான் இந்த நிலவன் அவர்கள் தொகுத்து இருக்கக்கூடிய சுவடுகள் என்கிற இந்த முதல் நூல். இந்த நூல்ல எடுத்த உடனே தம்பி சொல்ற எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஒளிப்படங்களை நீங்கள் திறந்து பார்ப்பதற்கு முன்பாக அந்த எத்தனை பக்கத்திலிருந்து எந்த பக்கம் வரைக்கும் நீங்க யாரெல்லாம் பார்க்க கூடாது என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். கர்ப்பிணி பெண்கள் இந்த புகைப்படத்தை பார்க்காதீங்க, குழந்தைகள் இந்த புகைப்படத்தை பார்க்காதீங்க, இதய பலவீனமானவர்கள் இந்த புகைப்படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி தம்பி நிலவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். பதட்டமா இருக்கு படிக்கும் போதே. நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவும் நிலவனுடைய கற்பனையில் உதித்தவை அல்ல. இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நடந்த சம்பவம், நடந்த கதை. நடந்த கதைய மிக தெளிவாக ஆவணப்படுத்தியிருக்கிறார். அது எப்படி? இது ஒரு ஆவணம். இந்த ஆவணம் authentic document. It is not an ordinary document. It is an authentic document. இது வரையறை செய்யப்பட்ட, எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எங்கிருந்து இவர்கள் இடம்பெயர்ந்தார்கள், எந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள், என்ன கால கணக்கீடுகளில் இது நடந்திருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் அத்தன்டிக்கா பதிவு செஞ்சிருக்காரு. இதுதான் இந்த நூலினுடைய ஆகச் சிறந்த சிறப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உண்மையை அத்தன்டிக்கா பதிவு செஞ்சிருக்கு, காலக்கெடுவோட அது பதிவு செய்திருக்கு. அதனாலதான் இது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வரலாற்றுல ரொம்ப முக்கியமா எத்தனையோ, கம்போடியாவில் பால்பட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். பால்பட் என்ன செஞ்சான்? தன் நாட்டை சுழியத்தில் இருந்து வடிவமைக்கிறேன், மீண்டும் ஒன்றிலிருந்து, சுழியத்திலிருந்து, சைப்பரில் இருந்து, ஜீரோவில் இருந்து என் நாட்டை நான் கட்டமைக்கிறேன் சொல்லி கிட்டத்தட்ட 35 லட்சம் சொந்த நாட்டு மக்களை கொன்று குவித்தான். கில்லிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல படம் கூட வந்துச்சு. அதே மாதிரி தன் சொந்த நாட்டு மக்களை, ஒரு நாட்டின் நாடாளுமன்றம் அந்த நாட்டு ராணுவத்துக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுக்குது. எப்படி? பெண்களை நீ விரும்பியபடி கற்பழிக்கலாம், ரோட்ல போறவன், வர்றவன், நிக்கிறவன், ஓடுறவன் எல்லாத்தையும் நீ சுட்டு கொல்லலாம். சுட்டு கொன்ற மக்களை அப்படியே உயிரோடு புதைச்சு, ஐயோ உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவனை உள்ள தூக்கி போட்டு புதைச்சு அவன் மேல கெமிக்கலை தூவி அவர்களை நெருப்பு வைத்து கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றம் ராணுவத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஈனத்தனமான நாடாளுமன்றம் இலங்கை நாடாளுமன்றம். யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டு மக்களை கொள்வதற்கு ராணுவத்துக்கு எந்த நாடாவது அனுமதி கொடுக்குமா? கொடுத்தான், இலங்கையில கொடுத்தான். அதைத்தான் என் தம்பி இதுல செய்திகளா என்னன்னா, என்னை போன்ற இலகிய மனம் உள்ளவனெல்லாம் இதுல படிக்கவே முடியாது இந்த புத்தகத்தை. கொஞ்சம் நான் கொஞ்சம் எமோஷனலான ஆளு. இப்ப பேசும்போது கூட சம்பவங்களா நான் விவரிச்சேன்னா அழுதுருவேன். ஏன்னா அது அவ்வளவு துயரம் சார்ந்ததா இருக்கு, தாங்க முடியல. 2019 இன்னமும் அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குங்கிறது நான் சொல்றேன். நான் ஒரு நூல் எழுதினேன். அந்த நூலை என்ன நான் வெளியிடல. இன்னும் ரத்தம் கசியும் இலங்கை அப்படின்னு தலைப்பு வச்சு ஒரு புத்தகம் எழுதினேன். மாவீரர் நாள் நிகழ்வு போபாயில மாவீரர் நாள் நிகழ்வை முடித்துவிட்டு முள்ளிவாய்க்காலில் இரவு
தங்கி இருந்து விட்டு அடுத்த நாள் காலை முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு சென்ற போது ராணுவம் என்னை அனுமதிக்கல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளிநொச்சிக்கு போய் காணாமல் ஆக்கப்பட்டவர் நம்முடைய உறவுகள் 112வது நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து அவர்களோடு அடையாளமாக கொஞ்சம் சில மணித்திராயங்கள் அவங்களோட இருந்து அவர்கள் உணர்வுகளை பகிர்ந்துட்டு வரலாம்னு சொல்லி அந்த முல்லைத்தீவு நினைவிடங்கள் இருந்து போகும்போது கரெக்டா புதுக்குடியிருப்பில் 500க்கும் மேற்பட்ட ராணுவம் ரோட்டில் நின்று என்னை மறித்தது. நான் என்ன போராளியா? இல்ல மிக மோசமான இலங்கைக்கு எதிரான செயல்கள் ஏதாவது செஞ்சுட்டு வந்திருக்கிறேனா? எதற்காக 500 பேர் கொண்ட படையணியை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்தி நான் சென்ற வாகனத்தை தடுத்து நிறுத்தி என்னோடு வந்த பல்கலைக்கழக மாணவர்களை 100 யார் தூட போடான்னு சொல்லி விரட்டி அடித்து விட்டு என்னை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. 1 மணி நேர விசாரணை. பிறகு அங்கிருந்து நேர கிளிநொச்சிக்கு போய் காணாமல் ஆக்கப்பட்ட நம்முடைய உறவுகளோடு நான் இருந்த போது அழுது அழுது மாய்ந்தேன். ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் ஒரு ஐயாவும் வயசானவரும் வந்து அவங்க சொல்லுகிற போது என் மகனையும் என் மருமகளையும் கை குழந்தையோடு நான் அனுப்பி வைத்தேன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்லும் கை குழந்தைடா, கை குழந்தை என்னடா பண்ணுச்சு? கை குழந்தை என்ன பண்ணுச்சு? நிலவன் இதுல பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு பையன் யுத்த களத்துல ஒரு பையன் தன் தாயின் விரலை பிடிச்சுக்கிட்டு போறான். அப்படி போகும்போது அவங்க ஒரு பொம்மையை பாக்குறான். அந்த பொம்மையை அம்மா கை வழக்கத்துக்கு மாற கை நடுங்குது அம்மாவுக்கு. ஏன் அம்மா இப்படி நடுங்குறா அப்படின்னு அந்த குழந்தை அப்படி திரும்பி பாக்குறான். ஒரு பொம்மை கிடக்கு, அந்த குழந்தை பாக்குது. அந்த பொம்மைக்கு 2 காடும் இல்லை. அம்மா இழுக்கிறா, அப்படியே போறான். போகும்போது யாரோட செருப்போ 2 செருப்பு அந்த பக்கம் கலண்டு கிடக்குது. குழந்தைகளுக்கு போர் என்றால் என்னன்னு தெரியுமா? பொம்மைகளுக்கு கூட கால் இல்லடா அந்த நிலத்துல. போர்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? குண்டு போடுறதுதான் போர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மனித வாழ்க்கையை சிதைப்பது, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, அவனுடைய நிலத்தை, அவனுடைய வாழ்க்கையை, அவன் கனவை அத்தனை சிதைக்கிறதுடா போரு. போர்னு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு பாப்பா. சொல்றான் தம்பி நிலவன் பதிவு செஞ்சிருக்காரு. இது எல்லாமே சாட்சியங்கள். தம்பி முத்துப்பாண்டி பேசும்போது சொன்னார் இல்லையா, ஐநா மன்றத்திலே இந்த நூல் பேசும். நீதி கேட்டு தமிழர்கள் உலக அரங்கிலே நிற்கிற போது நிலவன் செய்திருக்கக்கூடிய இந்த ஆவணம், இந்த அத்தன்டிக் ஆவணம் சாட்சியமாக நிற்கும். இது ஒண்ணும் பொய் கிடையாது. உலக வரலாற்றில் எத்தனையோ ஆவணங்கள் பேசி இருக்கிறது, எத்தனையோ ஆவணங்கள் உரிமை கோரி இருக்கிறது. அந்த வகையில ஒரு உரிமை கோருகிற ஆவணம் தான் இந்த ஆவணம். ஒரு அம்மா சொல்றா, நாங்கள் பதுங்கு குழியிலே பதுங்கி இருக்கிறோம். ஒரு வயசான ஒருத்தர் இருமல், அவரை கட்டுப்படுத்த முடியல, தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்காரு, மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு. நாங்க பயப்படுறோம். என்னன்னா கொஞ்ச நேரத்துல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பதுங்கு குழிக்குள்ள அவரை நாங்க அந்த பாடியை நாங்க எங்க வைக்கிறது? அது துர்நாற்றம் வீசிச்சுன்னா கொண்டு வந்து விழுந்து எங்களை கொள்வதை விட கொடுமையா இருக்குமே. செத்து போன உடலை நாங்க எங்க வைப்போம் அப்படின்னு ஒரு தாய் வந்து சொல்றான். விட ஒரு கொடுமையா ஒரே கொஞ்சோண்டு அரிசி கிடைக்குது. என் அன்பான குருதி உறவுகளை, போர்க்களத்தில் நிற்பவர்கள் பசியால் துடிக்கிறார்கள், உயிருக்கு பயந்து பதுங்கு குழிகளில் ஓடி பதுங்குகிறார்கள். குழந்தைகள் பசிகளை கதறுது. என்ன செய்யறதுன்னு தாய்மார்களுக்கு தெரியல. ஒருபடி அரிசி, கொஞ்சோண்டு அரிசி கிடைக்குது. ஒரு 5 குடும்பம் சேர்ந்து அதை காய்ச்சி குடிச்சிடலாம், கஞ்சி வச்சு குடிச்சிடலாம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு குண்டு விழுந்து அந்த 5 குடும்பத்துல இருந்த ஒருத்தர் செத்து போறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. செத்து போனவனுக்காக அந்த பிணத்தை போட்டு அழுவதா, காய்ச்சி கொண்டிருக்கிற கஞ்சியை காய்ச்சி மீதி இருப்பவர்கள் குடிப்பதா?
யோசிங்க, என்ன செய்கிறது? அப்ப எவ்வளவு கொடூரங்கள் இந்த நிலப்பரப்புல நடந்திருக்கு. யுத்தம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல குண்டு போடுறதா? நடந்த சண்டையா? அவங்க 2 பேரும் நேரம் நின்று 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அந்த நிலத்தில் வாழ்கிற மக்கள், அந்த மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த கொடூரத்துக்கு நீதி வேண்டாமா? சொல்றான் பாருங்க, தம்பி நிலவன் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த நூல் குற்றம் சாட்டுது. இந்த நூல் சர்வதேச சமூகத்தை மட்டுமல்ல, நம்ம எல்லார் மீதும் ஒரு குற்றத்தை சுமத்துகிறது. அது என்னன்னா, மௌனம் என்பது குற்றம். உலகத்திலேயே மன்னிக்க முடியாத குற்றம் எது தெரியுமா? மௌனம். இந்த நூல் நம்ம எல்லாரும் மேலையும் குற்றம் சாட்டுது. மௌனமா இருந்தீங்க, கண்ணு கெட்ட தொலைவில, காது கேட்கிற தொலைவில மக்கள் கொல்லப்பட்ட போது, கொத்து குண்டுகள் அவர்கள் மீது வீசப்பட்ட போது, உலகம் தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்களை போட்டு அழித்து கொன்ற போது, நீ எல்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட கோயிலுக்கு போனியடா? நீ விரும்புற நடிகனோட படத்தை பார்க்கறதுக்கு மட்டமா கேவலமா போய் தியேட்டர்ல நின்று படம் பார்த்தியடா? உன்னுடைய மௌனம் இருக்கு பாரு, உன்னுடைய இந்த அலட்சியம் இருக்கு பாரு, இது வரலாற்றில் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் என்று தம்பி நிஜத்தடன் நிலவன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை பார்த்து மட்டும் அல்ல, உலகத்துல சொல்றாங்க நியாயவானுங்க, சர்வதேச அமைப்புகள் இருக்க, புட்டிங்கி கிழிச்சிறன்னு சொல்லி ஐநா மன்றம் வச்சிருக்காரு, அவனையும் இந்த குற்றத்துக்குள் ஆழ்த்துகிறான் தம்பி நிலவன். குற்றவாளிடா எல்லாருமே. ஒரு தேசிய இனம் திட்டமிட்டு, இட் இஸ் செக்சுவல் ஜெனோசைட், திட்டமிடப்பட்ட இன அழிப்பு. ஒரு திட்டமிடப்பட்ட இன அழிப்பை கண்கள் இருந்தும் வேடிக்கை பார்த்தீங்க நீங்க எல்லாருமே, காதுகள் இருந்தும் செவிடா உட்கார்ந்து இருந்தீங்க நீங்க எல்லாருமே. நீங்கள் அனைவருமே குற்றவாளிகள் என்று தம்பி நிலவன் இந்த புத்தகத்தில் குற்றம் சுமத்துறான். பதில் சொல்றா பாப்போம். நான் குற்றவாளி இல்லைன்னு எவனாவது ஒருத்தன், இந்த பூமி பந்தில் வாழ்கிற எவனாவது ஒருத்தன் வந்து நெஞ்சுரத்தோட சொல்றா நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். ஆக தமிழ் இனத்துக்கு இந்த உலகம் விழித்துக் கொண்டிருக்கிற போதே, இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிற போதே, தமிழ் இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு. தமிழ் இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட இன அழிப்பு நடந்திருக்கு. அதை சர்வதேச சமூகம் அனுமதித்திருக்கிறது. அப்படின்னு சொன்னா அதனுடைய நியாய தர்மங்களை பேசணுமா வேண்டாமா? சொல்லுங்க பாப்பா. உண்மையான மனிதநேயம் மிக்கவர்கள் உண்மையாகவே தம்பி நிலவன் அவர்களுடைய இந்த நூலை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால் உறங்க முடியாது. என் அன்பான உறவுகளை, காணாமல் ஆக்கப்பட்டவங்களை பத்தி சொல்றாரு கிளிநொச்சி மன்னார். மெமரி வாரியர் என்று சொன்னால் நினைவாற்றல் மிக்க போராளி. யாரு? தம்பி நிஜத்தடன் நிலவன் என்பவன் ஒரு மெமரி போராளி, நினைவாற்றல் மிக்க ஒரு போராளி. அதை எப்படி தொகுத்திருக்கான்? கால வரையறையில தொகுத்திருக்கான். எப்படி தொகுக்க முடிஞ்சிச்சு? அந்த களத்தில் நின்றதா, கண்ணெதிரே அந்த துயரங்களை பார்த்ததா. அதை ஒரு இடத்துல கூட நிலவன் தன் கருத்தை மேலேற்றி தன்னுடைய கருத்தை முன்வைத்து அதை பதிவு செய்யவில்லை. மக்கள் கருத்தா பதிவு செய்யறாங்க. அங்கு வாழ்ந்த மக்கள், அந்த துயரத்தை அனுபவித்த மக்கள். துயரம்னா என்னங்க துயரம்? செத்து போனது துயரம் இல்லைங்க. செத்து போனது துயரம் இல்ல. கைகளை இழந்து கால்களை இழந்து எப்ப மரணம் வரும் அப்படின்னு அச்சத்தில் பயந்து அந்த பங்கருக்குள்ள அந்த குழிக்குள்ள உட்கார்ந்து இருந்தா பாத்தீங்களா, அதுதான் கொடும் துயரம். பசியால் வேதனையால் கண்ணுக்கெதிர இறந்து போனவர்களை நல்லடக்கம் செய்ய முடியாம இதுல பதிவு பண்றாரு. ஒரு தாய் தன் மகனை, இறந்து போன தன் மகனை அங்க போட்டுட்டு போகல. அவளால் தூக்கிட்டு ஓட முடியாது, தூக்க முடியாது. ஆனால் அவள் தூக்கிட்டு ஓடுறான்.
தமிழ் தாய் பெத்த மகனை செத்தாலும் விட்டுட்டு போவாளா? யோசிங்க, செத்தா கூட அவளை விட்டுட்டு போயிடுவாளா? தூவல்ல தூக்கி போட்டுட்டு ஓடுறான். ஆக திரும்ப திரும்ப நம்ம பேசினாலும் அந்த துயரங்களை தான் திரும்ப திரும்ப நாம் பேச வேண்டி இருக்கும். இந்த துயரங்களுக்கு விடை வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொன்னால் கூட இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு யாருன்னு தெரியாது போல இருக்கு. அந்த மாதிரி தமிழர்கள் தங்கள் குழந்தைகளை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனம், ஒரு மரம் தன் வேர் அறுக்கப்பட்ட போது அதனுடைய கிளைகள் எல்லாம் அது குறித்து கவலைப்படாமல் இருந்தால் ஒரு நாள் அந்த கிளைகளும் பட்டு போகும் அப்படிங்கறத அவங்க உணரணும். இன்றைக்கு நம் இனத்தின் வேர் அறுக்கப்பட்டிருக்கு. கிளைகளாய் இருக்கக்கூடிய நாம், எனது வேரை அறுத்தவனை, என் இனத்தை கொன்று குவித்தவனை சர்வதேச சமூகத்தின் முன்னால் நிறுத்தி, அங்கு நடந்தது போர் குற்றம் மட்டுமல்ல, திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. சர்வதேச சமூகங்களுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சிட்டு மிக மோசமான இனப்படுகொலையை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சர்வதேச சமூகத்துக்கு எடுத்து சொல்லணும். அதற்கான ஒரு பெரும் முயற்சியை தம்பி நிலவன் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. இந்த 15 தலைப்புகளையும் படிச்சு முடிக்க முடியாது. ஒரு தலைப்பை நீங்க படிச்சீங்கன்னா நெஞ்சு அடைக்குது, அதை கடந்து போக முடியல. இது வெறும் எண்ணிக்கை. ஒரு இனப்படுகொலை என்பது வெறும் எண்ணிக்கை சார்ந்தது அல்ல, ஏதோ புள்ளி விவரங்களை தொகுத்து எழுதுவது அல்ல. அது அந்த மக்களினுடைய, அவர்கள் இழந்த அந்த நிலத்தை, அவர்கள் வாழ்க்கையை, அவர்களுடைய அந்த வரலாற்றை எல்லாத்தையும் இழக்கிறதுங்க, எல்லாத்தையும் இழக்கிறது. அதனால வெறும் இங்க 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அந்த 1.5 லட்சம் தமிழர்கள் இழந்தது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடூரமானது. என் அன்பான உறவுகளை, இந்த சுவடுகள் அப்படிங்கிற இந்த நூல் குறித்து கவலைப்படுறவங்க தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பின்னால் தமிழ் இளைஞர்கள் திரண்டு நிற்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள். தேசிய தலைவர் அவர்கள் மீது கொண்ட பற்றால், அவர் மீது கொண்ட அன்பால் தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பல்வேறு அரசியல் சக்திகளோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தம்பி நிலவன் அவர்களினுடைய இந்த நூலை வாசிக்க வேண்டும். இந்த நூல் எப்படி பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு தலைப்பையும், இந்த நூல் முதல் பாகம் என்று சொன்னால் இது 504 பக்கங்களை கொண்டது. இதுல 15 தலைப்புகள் இருக்கு. 15 பேர் ஒருத்தருக்கு ஒரு தலைப்பு என்று இந்த தலைப்புகள் ஆய்வு செய்யப்பட வேண்டியவை. இந்த 15 தலைப்பையும் ஒரே ஆள் படிச்சு ஆய்வு செய்யறதுங்கிறது ஒரு அரங்கத்தில் அது முடியாத காரியம், போர் அடிச்சிடும். திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை சொல்வது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என் அன்பான சொந்தங்களே. ஆகவே ஒரு 15 பேரு இணைஞ்சு இந்த நூலை திறனாய்வு செய்ய வேண்டும். 2வது பாகம் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுலயும் 15 தலைப்புகள் இருக்கிறது. அந்த 15 தலைப்புகளையும் வெவ்வேறு நபர்கள் அந்த தலைப்புகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இது ஒரு நாள் கருத்தரங்காக இவைகள் நடத்தப்பட வேண்டும். அப்பதான் இது சிறப்பா இருக்கும். ஒரு 3 மணி நேர கருத்தரங்கு, 2 மணி நேர கருத்தரங்கு என்று திறனாய்வு கருத்தரங்கள் நடத்தக்கூடாது. எதிர்காலத்தில் உறுதியாக தமிழ்நாட்டில் நிலவனுடைய இந்த சுவடுகள் நூலை நாங்கள் உறுதியாக ஒரு நாள் கருத்தரங்காக ஒரு நூலுக்கு எடுத்து உறுதியாக ஒரு பெரிய கருத்தரங்கை நடத்தி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் இனத்தின் வழியை
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உறுதியாக நாங்கள் கடத்துவோம். நிலவன் அவர்கள் இந்த நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எங்களுக்கும் தனி அரசு, we have lot of dreams, எங்களுக்கும் ஒரு தனி நாடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருந்தது. எத்தனையோ கற்பனைகள், எங்களுக்கு நல்வாழ்வு என, எங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வந்துரும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ கற்பனைகள் எங்களுக்கு இருந்தது. எத்தனையோ கனவுகள், நாங்களும் எழுவோம் என, நாங்களும் மீண்டு எழுந்து வந்து விடுவோம் என்கிற கனவுகள் எங்களுக்கும் இருந்தது. எத்தனையோ ஆசைகள், எங்கள் மண்ணும் துள்ளி குதிக்கும் என நம்பிக்கை இருந்தது, கனவு இருந்தது, கற்பனை இருந்தது. கடைசியா எங்களுக்கு பேர ஆசையும் இருந்தது. என் நிலப்பரப்பு மீண்டு எழுந்து துள்ளி குதிக்கும், மகிழ்ச்சியை கொண்டாடும் என்று ஒரு பெரும் கனவு எங்களுக்கு இருந்தது. அத்தனையும் இடிந்தது போல எத்தனையோ இழப்புகள். எவ்வளவு பெரிய கனவு நாங்க கண்டோம். எங்களுக்கான ஒரு நாடு கிடைக்கும். எங்கள் தலைவர், தேசிய தலைவர் அந்த நாட்டை படைத்து விட்டார். உலகம் வியக்கிற அளவுக்கு ஒரு தனிச்சிறப்பான நாட்டை படைத்து ஒரு நேர்மையான, உண்மையான, அறம் சார்ந்த அரசை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் மீண்டு எழுந்து விடுவோம், உலகம் எங்களை அங்கீகரித்து விடும் என்று நாங்கள் ஆசைப்பட்ட நேரத்தில் எத்தனையோ இழப்புகள், அழிவுகள், அவலங்கள். ஆனாலும் இன்னும் எழுந்து நடக்கிறோம். எத்தனையோ இழப்புகளையும் அவலங்களையும் எத்தனையோ அழிவுகளையும் சந்தித்த பிறகு இன்னும் நாங்கள் எழுந்து நடக்கிறோம். நாளை நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கை. எந்த நம்பிக்கையில எழுந்து நடக்கிறோம்? நாளை நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கையில் நாம் எழுந்து நடக்கிறோம் என்று நிலவன் இந்த நூலுக்குள் நம்மை அழைத்து செல்லுகிறார். என் அன்பான உறவுகளை, இந்த நிகழ்வில பங்கேற்றிருக்கக்கூடிய என் இரத்த சொந்தங்களை, நாம் நிலவனுடைய நம்பிக்கையோடு, நிலவனோடு கைகோர்ப்போம். உறுதியாக நாம் இழந்த அனைத்தையும் பெறுவோம். நம் இனத்துக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கொடூரத்துக்கான நீதியை சொல்றார். நூல் சொல்லுது, எனக்கு நீதி தாமதப்படுவதை பற்றி கவலை இல்லை, ஆனால் மறுக்கப்படக்கூடாது. சொல்றது அதுதான். என் நீதி, என் இனத்துக்கான நீதி தாமதப்படுவதை பற்றின சிக்கல் எனக்கு இல்லை, ஆனால் தீர்வு என்கிற நம்முடைய கனவு நிறைவேறும். அதுவரை நம்பிக்கையோடு நாம் எழுந்து போராடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.